யூரோப்பா நிலவை தொடர்ந்து மிராண்டா நிலவிலும் உயிரினங்கள் இருக்கலாம் என்று நாசா விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள். அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். சமீபத்தில் வியாழன் கிரகத்தின் துணைக்கோளான யூரோப்பாவில் பனிக்கட்டிக்கு அடியில் மிகப்பெரிய கடல் இருப்பதாகவும் அதனால் அங்கு உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் நாசா விஞ்ஞானிகள் கூறினார்கள். இதற்காக யூரோப்பா கிளிப்பர் என்ற செயற்கைக்கோளை வியாழன் கிரகத்தின் நிலவான யூரோப்பாவை ஆராய்ச்சி செய்ய அனுப்பியுள்ளார்கள். இந்த செயற்கைக்கோளானது 2030ஆம் ஆண்டு யூரோப்பா கிரகத்திற்கு அருகில் செல்லும் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் ஆராய்ச்சியாளர்கள் பனியாலான மற்ற கிரகங்களையும் ஆராய்வதற்காக முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதன்படி அமெரிக்காவில் உள்ள ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகமும் நார்த் டக்கோட்டா பல்கலைக்கழகமும் இணைந்து சமீபத்தில் ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டன. இவர்களின் ஆராய்ச்சியின்படி யுரேனஸ் கிரகத்தை சுற்றி வரும் மிராண்டா என்ற நிலவு அடர்ந்த பனியால் காணப்படுகிறது என்றும் இதன் மேற்பரப்பில் கடல் இருக்கலாம் என்று நம்புகின்றார்கள். இதனால் அங்கு உயிரினங்கள் இருக்கலாம் என்றும் கூறுகின்றார்கள். 1986ஆம் ஆண்டு வயேஜர் 2 விண்கலமானது இந்த யுரேனஸ் கிரகத்திற்கு அருகில் சென்று படம் பிடித்தது. அத்துடன் யுரேனஸை சுற்றி வரும் மிராண்டா நிலவையும் படம் பிடித்து அனுப்பியது. இதனை ஆய்வு செய்த விஞ்ஞானிகள் தற்போது இந்த முடிவிற்கு வந்துள்ளார்கள். அவர்களின் கூற்றுப்படி இந்த மிராண்டா என்ற நிலவில் பனிக்கட்டி மேற்பரப்புக்கு அடியில் சுமார் 100 முதல் 500 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு கடல் இருந்திருக்கலாம் என்று கூறுகின்றார்கள். தற்போது சிறிய அளவில் நீர் இருப்பது விஞ்ஞானிகளுக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருப்பதாக பிரபல கிரக விஞ்ஞானி டான் நாட்கெம் என்பவர் இந்த கண்டுபிடிப்பு குறித்து தன்னுடைய பெரும் உற்சாகத்தை வெளிப்படுத்தியுள்ளார். யுரேனஸ் கிரகத்தின் மிராண்டா என்ற இந்த சிறிய நிலவு அதன் விசித்திரமான மற்றும் ஒழுங்கற்ற வடிவத்தின் காரணமாக அடிக்கடி விஞ்ஞானிகளால் ஆராயப்படுகிறது. தி பிளானட்டரி சயின்ஸ் ஜர்னலில் வெளியிடப்பட்ட இந்த கண்டுபிடிப்பு இந்த கிரகத்தின் நிலவில் இயற்கை வளங்கள் இருப்பதாக கூறுகிறது. மேலும் கிரக விஞ்ஞானியும் ஆராய்ச்சியாளருமான டாம் நாட்கெம் இது பற்றி கூறுகையில், மிராண்டா போன்ற ஒரு சிறிய கிரகத்தின் உள்ளே கடல் இருப்பதை கண்டுபிடிப்பது நம்ப முடியாத ஒரு ஆச்சரியம் என்று கூறியுள்ளார். விஞ்ஞானிகள் யுரேனஸ் கிரகத்தை சுற்றி வரும் 4 நிலவுகளை ஆராய்ந்துள்ளார்கள். வேற்று உயிரினங்கள் வாழ்வதற்கான அறிகுறிகளை கொண்டு ஆழமான நீர் நிரம்பிய பள்ளத்தாக்குகளை அவர்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள். இந்த கண்டுபிடிப்பு நமது சூரிய குடும்பத்தின் உருவாக்கம் குறித்து பல புதிர்களை வெளியிடும் என்று கூறுகின்றார்கள். நம் சூரிய குடும்பத்தில் நாம் வாழும் பூமி உட்பட 8 கோள்கள் உள்ளன. நம் பூமியை போலவே ஒவ்வொரு கோளுக்கும் நிலவு என்பது இருக்கும். நம் பூமிக்கு ஒரு நிலவு மட்டும்தான் உள்ளது. மற்ற கோள்களில் நிறைய நிலவுகள் இருக்கும். இந்த நிலையில்தான் கடந்த ஆண்டு யுரேனஸ் கோளில் உள்ள 4 மிகப்பெரிய நிலவுகளில் மேற்பரப்பு கடல்களை கொண்டுள்ளதாக புதிய ஆய்வு ஒன்று வெளியிடப்பட்டது. சுமார் 100 முதல் 500 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு மிராண்டாவின் பனிக்கட்டி மேற்பரப்புக்கு அடியில் கடல் இருந்ததாக விஞ்ஞானிகள் தற்போது கண்டுபிடித்துள்ளார்கள். மிராண்டாவின் புவியீர்ப்பு கிரகத்தின் மற்ற நிலவுகளுடன் தொடர்பு கொள்வதன் மூலம் உருவாக்கப்பட்ட அலை சக்திகளால் இந்த கடல் உருவானது என்று ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றார்கள். மேலும் இந்த மிராண்டா நிலவு குறித்து சில தரவுகளை சேகரித்து அங்கு உயிர்கள் வாழும் சாத்தியங்கள் உண்மையில் உள்ளதா என்பதை ஆராய வேண்டும் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.